நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, ஆடி மாத ராசி பலன். இந்த ஆடி மாசத்தை பொறுத்தவரையில் முதல் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவான் சிம்மத்தில் சூரியனுடைய வீட்டில் கேதுவோடு இணைகிறார். பொதுவாக இங்கே செவ்வாய் கேது தொடர்பு ஏற்படுகிறது. அதே போல சூரியன் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் இந்த மாதம் முழுவதும் ஆடி மாதம் முழுவதும் சூரியன் சந்திரனுடைய வீட்டில் கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவான் வக்ரம். இந்த ஆடி மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அதே போல ரிஷபத்தில் சுக்கிரன். அப்போ காலபுருஷனுக்கு 5வது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கேது தொடர்பு. இந்த செவ்வாய் கேது தொடர்பு இருக்கும் வரையில் மிகப்பெரிய அரசியல் கலகங்கள் ஏற்படும். கலகம்னா இல்லாததை இருக்கிற மாதிரி நம்புறது, இல்லை நம்புற மாதிரி நடிக்கிறது. அப்போ கிரகங்கள் அது தங்களுடைய பணியை சிறப்பாக செய்கிறது. அப்போ அதை போல இப்போ 5ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 5வது வீடாகிய சிம்மத்தில் இந்த செவ்வாய்க்கேது இருப்பது, அவர் அங்கே இருக்கிற வரையிலும் அந்த கேது செவ்வாயானவர் கன்னிக்கு வரணும். அதுவரையிலும் அரசு அதிகாரிகள், குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த செவ்வாய்க்கேது என்பது ஒரு அரசாங்கத்தையே ஆட்டி படைக்கக்கூடியது. நீங்கள் அதிகாரி ஏமாத்திரம் அப்போ வீண் பழிகள் இதெல்லாம் அங்கே ஏற்பட்டுவிடும். இந்த கிரக அமைப்புகளை கொண்டு நம்ம இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தனித்தனியாக பார்த்துடலாம். உங்களுக்கு என்ன செய்ய போகுது, உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். வாருங்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் 10 முயற்சி எடுத்தோம்னா அது ஒன்று தான் சாமி வெற்றி பெறுது. அது கூட சின்ன விஷயம்தான் ஜெயிக்கிறோம். அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைகிறதா? இதெல்லாம் காரிய தடைகள், ஜாதக தடைகளாக உள்ளதா? இதுதான் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இடையூறாக, தடைகளாக உள்ளது. ஆனால் இந்த ஆடி மாசத்தை பொறுத்தவரையில் நல்லது நடக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே, இந்த ஆடி மாதம் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்க போகுது. ரிஷபராசி நேயர்களே, உங்க ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இந்த ஜூலை 14ஆம் தேதிக்கு பிறகு எந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு காரிய தடைகள் இருந்ததோ அதெல்லாம் ஏதேனும் 1-2வது நீங்க ஜெயிப்பீங்க. காரணம், உங்க ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று ராசிக்கு 4வது வீட்டுல, ராசிக்கு 4க்குடைய சூரியன் 3ஆம் இடத்துல முயற்சிங்கிற ஸ்தானத்துல அமைந்து சனி சூரியன் சேர்க்கை, அரசாங்கத்தாலே பல வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படும். சனி சூரியன் சேர்க்கை. அதே சமயம் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரிஷபத்தை 3வது பார்வையா பார்த்தார். இப்ப அந்த சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிட்டாரு. அப்ப சனியால் வந்த தொந்தரவு உங்களுக்கு குறைந்தது. அப்ப பாருங்க ரிஷபராசி நேயர்களே, சனியுடைய பார்வை உங்களுக்கு இல்லை. சனி பார்க்கும் இடம் பாழாகும். அப்ப என்னாச்சுங்க, சனி பார்த்தாரா? இப்ப சனி தன்னுடைய பார்வையை வக்ரம் அடைஞ்சதால ரிவைஸ் பண்ணிக்கிட்டார். 2வது, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றுட்டார். இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை இருந்தது. அதனால நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய மனக்கசப்புகள், மன வருத்தங்கள், பிரிவுகள், அடிதடி சண்டைகள் தான் நடந்திருக்கும். இந்த ஆடி மாசத்தை பொறுத்தவரையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும். சுகபோகங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய கேள்வி என்ன, உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.